101.3 FM CMR. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வாரந்தோறும் கலைஞர்களை சந்தித்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கடல் கடந்து ஒரு கலைஞரை சந்திக்க இருக்கின்றோம். கலை என்பது பொதுவாக காட்சி கலைகளின் வரலாற்றையே குறித்து நின்றாலும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிறருக்கு விளக்கும் நோக்குடனோ அழகியல் நோக்கங்களுக்காகவோ காட்சிக்குரிய வடிவத்தில் மனிதர்களால் உருவாக்கப்படும் ஒரு செயற்பொருளே காட்சி கலை என்று சொல்லலாம். தற்காலத்தில் மனித ஆக்கத்திறனின் வெளிப்பாடே கலை என்று வரவிலக்கணம் கூறுகின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டில் பெரும்பாலும் கலைகளை 9ஆக வகுத்திருந்தார்கள். கட்டடக்கலை, நடனம், சிற்பம், இசை, ஓவியம், கவிதை, திரைப்படம், ஒளிப்படவியல் என்று வகைகள் இருந்தன. சிறப்பாக மேலை நாட்டினர் தங்களுடைய கலையை வளர்த்துச் செல்லுகின்ற அதே நேரத்தில் தமிழர் பண்பாட்டு கலைகள் தற்பொழுது அழிந்து செல்வதாகவே பலரும் சொல்லுகின்றார்கள். இருந்தாலும் அவ்வாறு அழியவில்லை, நாங்கள் இருக்கின்றோம் என்ற வகையில் செயல்பட்டு வருகின்ற ஒரு இளம் கலைஞரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். தற்பொழுது இந்தியாவில் மாணவர் போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற நிலையில் பல்வேறு வகைகளிலும் கலையினூடாக போராடுகின்ற ஒரு கலைஞரை இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். தன்மானம் கலைக்களம் ஊடாக தமிழ் கலைகளை உலகெங்கும் பறைசாற்றி வருகின்ற கலைஞரை சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மகேந்திர வர்மா கலந்து கொள்கின்றார். வணக்கம் மகேந்திர வர்மா. வணக்கம் தோழர். ஆமாம், நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற பல போராட்டங்களில் உங்களுடைய கலை வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள் பேஸ்புக் ஊடாக கூட இந்த கலையினுடைய சிறப்புகளை கூறி வருகின்றீர்கள். எவ்வாறு உங்களுக்கு இந்த பாரம்பரிய கலைகளில் நாட்டம் ஏற்பட்டது? தமிழர் கலைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? நான் அதாவது பாத்தீங்கன்னா சிறு வயசுல இருந்து எங்களோட தாத்தா பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம் கலைஞர் அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கல்லூரி பயின்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், கல்லூரி சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வெளியில போய் கிராமிய நடனங்கள் பண்ண போனோம்னா வெளியில இருக்க எல்லா கல்லூரியிலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் எங்களை கிண்டல் பண்றதும், எங்களை என்ன சொல்றது அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறதும் இதே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை நம்ம மாத்தணும் அப்படிங்கிற ஒரு களத்துலதான் நாங்க இறங்கணும். எங்களோட தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க இறங்கி நம்மளோட கலைகள் அதாவது அழிவை சந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எதனால அது கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாங்க கேட்டு பார்த்தப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு, அதாவது எங்களுக்குள்ள எங்க அறிவுக்கு எட்டின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளோட கலைகள் மேன்மைப்படாமே, அதாவது இப்ப வெஸ்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை இருக்கும். அவங்க அதை அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. மைக்கேல் ஜாக்சன் சார் ஆடினதுக்கும் அதுக்கப்புறம் கலைஞர்கள் அதை எடுத்துட்டு போன விதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்கிரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளோட கலைகள் பாத்தீங்கன்னா அது நம்மளோட நம்ம தாத்தாக்கள், நம்ம முப்பாட்டன், நம்ம பாட்டன் என்ன செஞ்சாங்களோ அதே தான் நம்ம இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு காஸ்டியூம்ல கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அதனால அதை மாத்துவோம், அதை மாத்தினா கண்டிப்பா மக்கள் இதை ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டோம். கையில எடுத்துக்கிட்டு நாங்க நம்மளோட கலைகளை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சோம். புதுமையை நிறைய புகுத்த ஆரம்பிச்சோம். யூவி லைட்ஸ் யூஸ் பண்ணி, தப்பாட்டம்ல எல்லாம் யூவி லைட்ஸ் யூஸ் பண்ணி ஆடுவோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புதுசா உள்ள சேர்த்தோம். நிறைய கலைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெளியில நாங்க ஸ்ட்ரீட் ப்ளே பண்றது, இந்த மாதிரியான விடயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கூடுதலாக நடன கலையை வெளிப்படுத்துகின்றீர்கள். பல மேடைகளில் பாடசாலை மட்டத்திலும் சரி, தேசிய ரீதியிலும் சரி, நீங்கள் நடன கலையை வெளிப்படுத்தி வருகின்றீர்கள். அதோடு பறை போன்ற வாத்தியங்களை வாசிப்பதிலும் நீங்கள் கை தேர்ந்தவராக இருக்கின்றீர்கள். இந்த பறை வாத்தியம் பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த பறை வாத்தியத்தை நீங்கள் வாசிக்க பயின்றீர்கள்? நான் வாசிக்க என்ன சொல்றது, நான் அந்த அதாவது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை வாசிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சில கோட்பாடுகள்லாம் இங்க நிறைய இருக்கு. உங்களுக்கே தெரியும், அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம் இது. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தனியா ஒரு கலைஞர்கிட்ட பேசி எனக்கு ஒரு பறை மட்டும் வேணும், நான் வாசிச்சு நானே கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானே அந்த பறையை வாங்கி வாசிச்சு கத்துக்கிட்டு அப்புறம் வரிசையை நாங்க எங்களோட தோழர்கள் அப்படியே அந்த ஒரு பறையை வச்சு பொருளாதாரம் எங்களுக்கு கம்மியா இருந்ததுனால அந்த ஒரு பறையை வச்சு எங்க குழுவே நாங்களே அந்த ஒரே ஒரு பறையை வச்சுதான் வாசிப்போம்.
வாசிச்சு கத்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட பணங்கள் போட்டு வாங்கி அப்புறமா ஒரு பெரிய குழுவா அதை மாத்தணும் தோழர். அப்படிதான் நாங்க கத்துக்கிட்டோம் தோழர். சரி, நீங்கள் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தீர்கள் தமிழர்களுடைய போராட்டத்தை கலை வடிவாக எடுத்துச் செல்லலாம், இனி ஆயுதங்கள் தேவையில்லை, கலையினூடாகவே இந்த போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று. இது எவ்வாறு சாத்தியமானது? கலையினூடாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது எவ்வாறு? கண்டிப்பா என்ன சொல்ற தோழர், இப்போ ரொம்ப பக்கமா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கல்லூரியில ஈழம், நம்ம தமிழீழம் பத்தி நான் ஒரு நடனம் ஆடி இருந்தேன். அங்க இருந்து என்ன வந்து வெளியேற்றிட்டாங்க. அங்க இருந்து வந்து என்ன, அதாவது நடனம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்றிட்டாங்க. இந்த மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணோம், இனி வந்து நம்ம மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து, அதாவது நாங்க எப்போ இந்த கலைக்களம் ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்தே நாங்க வந்து இந்த கலை மூலியமா மக்களுக்கு வந்து இந்த விஷயம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து தெளிவா இருக்கும். நம்மளோட கலைகள் மூலியமா கண்டிப்பா வந்து நம்மளால விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த முடியுங்கிற இதுல வந்து தெளிவா இருந்தோம். ஆனா நிறைய இடத்துல தடைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப கலைப்போர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை மெரினால வந்து நடக்க போகுது. அதுக்கான திட்டங்கள்லாம் தீட்டிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து என்ன பண்ண போறோம்னா எல்லா இடத்துலயும், அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்க மாணவர்களை ஒன்று திரட்டி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொழில் செய்யறோம், யாராவது இருந்தாலும் சரி, கலை மேல ஆர்வம் இருந்தா போதும், அவங்களுக்கு எல்லாம் இந்த கலையை கத்துக் கொடுத்து எல்லா இடங்கள்லயும் தனித்தனியா அவங்கள வந்து ஒரு குழுவா அமைச்சு அவங்க மூலியமா இந்த கலை மூலியமா ஏதோ ஒரு கலை மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். இது தனியே ஈழத்தமிழருக்கு மட்டுமான ஒரு கலை போராட்டமாக இருக்கின்றதா அல்லது தமிழ்நாட்டில் வெவ்வேறு துறை சார்ந்த ரீதியில் பொதுவான தமிழர்களுக்கான போராட்டமாக தான் நாங்க இதை வந்து பாக்குறோம். கண்டிப்பா தமிழர்கள்னாலே கண்டிப்பா எல்லாரும் அடங்கிடுறாங்க இல்லையா, அதனுள்ளே வந்து அடங்கிடுறாங்க. கண்டிப்பா ஈழத்தமிழர்களுக்காகவும் போராடுவோம், இங்க இருக்க தமிழர்களுக்காகவும் நாங்க வந்து கண்டிப்பா போராடிக்கிட்டு தான் இருக்கோம், போராடுவோம். மீண்டும் மீண்டும் உருவெடுப்போம் தமிழா என்ற ரீதியில் உங்களுடைய பாடல் அமைந்திருந்தது. அதனுடைய ஓரிரு வரிகளை எமது CMR தமிழ் FM நேயர்களுக்காக வழங்க முடியுமா இந்த நேரம்? கண்டிப்பா போல. மீண்டும் மீண்டும் உருவெடு தமிழா, மீண்டும் மீண்டும் உருவெடு, மீண்டும் மீண்டும் உருவெடு தமிழா, மீண்டும் மீண்டும் உருவெடு. புலிகள் நாம் இறப்பது, புலி படைக்க அது இழப்பது, புலிகள் நாம் இறப்பது என்றும் புலி படைக்க இழப்பது. ஆமாம், இதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள் எவ்வாறு அமைய போகின்றன? உங்களுடைய தன்மானம் கலைக்களம் சார்பாக எதிர்கால திட்டங்கள் என்று எவற்றை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? இப்போதைக்கு எதிர்கால திட்டம் என்று பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மாணவர் போராட்டம் வந்து என்ன சொல்றது, ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு வருதுன்னு சொல்லணும். தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். ஆனா இங்க இருக்க மாணவர்களோட, அதாவது இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னா, அதாவது மாணவர்கள் வந்து செய்யறாங்கன்னா, இங்க ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 20 பேருக்கு தான் எதுக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கிற விடயம் தெரியுது. மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருத்து நம்ம எதுக்காக போராடுறோம்னு தெரியல. ஆனா என் நண்பர்கள் போராடுறாங்க, நானும் கூட நிக்கணும், தமிழருக்காக போராடுறாங்கிறப்ப நானும் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொண்டு போய் இந்த விடயம் வந்து இந்த போராட்டங்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு தொடருமோ அவ்வளவு நாளும் எங்களோட முழு தன்மானம் கலைக்களத்தோட வேலையை வந்து விழிப்புணர்வு, ஈழம் பற்றின விழிப்புணர்வு கொடுத்துக் கொண்டே இருப்போம் அப்படிங்கறதா எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை. மாணவர் தொடர்ந்து மேற்கொள்ளுகின்ற போராட்டத்தில் நீங்களும் அங்கே பிரசன்னமாகி அவர்களுக்கு ஒத்தாசையாக கலை வழிபாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றீர்கள். இந்த நிலையில் மாணவர்களுடைய பார்வையில் உங்களுடைய கலைக்களத்திற்கு எவ்வாறான ஆதரவு கிடைக்கின்றது? அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது? கண்டிப்பா சொல்றேன். அதாவது முதல் லயோலா கல்லூரி மாணவர்கள் பண்ணப்போ நான் போனேன். எனக்கு வந்து கரெக்டா நான் அவங்க கிட்ட போய் சென்று நான் சேர்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க மருத்துவமனைக்கு போற சூழ்நிலை ஏற்பட்டுருது. அதனால நான் வந்து திரும்ப அவங்க சந்திச்சு அவங்க கிட்ட வந்து என்னோட என்ன சொல்றது, நம்ம கலைக்களத்தோட தொடர்புல இல்ல அவங்க. அதுக்கு அடுத்து நடந்த எல்லா சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லா இடத்துக்கும் போனோம். எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு முடிந்த வரைக்கும் எங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி நாங்க வந்து தனியா பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் போய் எங்களோட கலை சார்ந்து அவங்களுக்கு ஆதரவையும் நம்மளோட விழிப்புணர்வையும் கொடுத்து வந்துகிட்டு இருந்தோம் தோழர். இப்போ அவங்க கிட்ட இருந்து நாங்க போகாத மத்த போராட்ட களத்துல இருந்து தோழர்கள் வந்து இப்ப எங்களை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கூப்பிடுறாங்க எங்களை வந்து, நீங்க வந்து இங்க எங்களுக்காக வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் செய்யறோம். முடியாத கட்டத்துல தொலைபேசியிலாவது தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஒரு பாடலை வந்து தொலைபேசியில நாங்க பாடி ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் தோழர். உங்களுடைய வரிகளை எடுத்துக்கொண்டால், என் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடி பிறப்பேன் தமிழனாக என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த வரிகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பிறப்பவையாக இருக்கின்றன. எவ்வாறு ஒரு சினிமா மோகத்தில் ஆழ்ந்திருக்கின்ற தமிழகத்தில் இவ்வாறான ஒரு சிந்தனை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக நீங்கள் இதனை பார்க்கின்றீர்கள்? எவ்வாறு உங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றியது? இன்னும் தோன்றியதுக்கு காரணம் வந்து அதான் போல நான் சொல்றேன் இல்லைங்களா, இங்க நான் படிச்சுட்டு இருக்க ஊர் வந்து ஒசூர். அதாவது அங்க வந்து பார்டர் கரெக்டா வந்து தமிழ்நாடும் கர்நாடகா வந்து பார்டர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
தமிழனுக்கு அதாவது பெங்களூருக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கான உரிமைகள் வந்து எப்படி இருக்கு. அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அதன் மூலியமா வந்தது. அதுக்கடுத்து வந்து நம்மளோட தமிழ் கலைகள் வந்து அழியுது, அதை வந்து காப்பாற்றியே ஆகணும். ஒரு தமிழனா நம்ம பிறந்தோம், இதுக்கான கடமை, நம்மளோட கடமை அது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கறதுல இறங்கி அடுத்துன்னு உள்ள போக ஆரம்பிச்சோம். அதனாலதான் தோழர் இது செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க சினிமா துறையிலும் இறங்குவோம், சினிமாவிலையும் வந்து நாங்க செய்வோம், சினிமாலையும் விழிப்புணர்வு கொடுப்போம், சினிமாலையும் வந்து எங்கள் தரத்தை பதிப்போம்னு நாங்க கண்டிப்பா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நானு சரி, சினிமாவில் எவ்வாறான புரட்சி ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் ஒரு கலைஞனாக நினைக்கின்றீர்கள்? தற்போது இருக்கின்ற சினிமாவில் என்னென்ன மாற்றங்கள் தேவை? இப்போ இருக்க சினிமாவில் பாத்தீங்கன்னா, அதாவது தோழர் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா சினிமா உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது சினிமாவில் வந்து வெஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய அது கொண்டு திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் வந்து இங்க இருக்க மாணவர்களே நம்ம தன்மானம் கலைக்கிறதுக்கு வந்து நாங்க ஆரம்பிச்சு 2 மாதத்துக்கு வந்து சுத்தமா வந்து ஒரு ஆதரவும் கிடையாது. எந்த மக்களும் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கிடையாது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பண்றதா பாத்துருக்கு, வேற மாதிரி இருக்கு, இவங்க வேற ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டுதான் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதனால நான் என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், நான் தமிழர் கலைகளை வந்து ஆதரிங்க, கொஞ்சமாவது அதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இடம் கொடுங்க. கண்டிப்பா தமிழ் கலைகளையும் சரி மற்ற விடயங்களும் வந்து உண்மைகளை சொல்லுங்க. நீங்க வந்து நீங்கள கதைகள் வந்து கதை கட்டுறது வந்து வேண்டாம், இனியாவது வரலாற்றை நம்ம சரியா சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து தோழர். பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கொண்டால் அரசியல் சார்ந்த நிலை இல்லாதவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிக கடினமான ஒரு விடயம், அதில் பிரகாசிப்பது என்பது மிக கடினமான விடயம். அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் உண்மையை உள்ளபடியே எடுத்துரைக்கின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள், வெளிப்படையாக பல்வேறு விடயங்களை பேசி வருகின்றீர்கள். இதனால் உங்களுக்கு ஏதாவது தடைகள் ஏற்படுகின்றனவா? அரசியல் ரீதியில் ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றனவா? இது வரைக்கும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் தோழர். இனி இருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா வந்து நான் என்ன சொல்றது, அந்த வகையில வந்து மத்தவங்களுக்கு எந்த வகையான ஒரு அழுத்தமும் நான் கொடுக்கறது இல்லை. அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்படி அழுத்தங்கள் வந்தாலும் அதை சந்திக்க தயாராக தான் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் இல்லாம நீங்க உலக தமிழர்கள் அனைவரும் எங்களோடு இருக்கீங்க, அதனால எந்த பயமும் இல்லாம நாங்க தைரியமா இருக்கோம். சரி, நீங்கள் பல வரிகளை எழுதி இருக்கின்றீர்கள், பல கலைப்படைப்புகளை வெளியிட்டிருக்கின்றீர்கள். கனேடிய நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நேரடியாக உங்களுடைய ஆக்கத்தில் வெளிவந்த ஒரு விடயத்தை எமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? கண்டிப்பா. ஒரு ஈழப்பாடல், ஈழத்துக்காக என்னால் எழுதப்பட்ட என் வரிகள் கொண்ட ஒரு பாடலை வந்து பாடணும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஈழம் 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 ஈழநாடுதான் மனிதா, எங்களோட கதைய கொஞ்சம் கேட்டு பாருடா. ஈழம் 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 ஈழநாடுடா மனிதா, ஈழம் 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 ஈழநாடுடா, எங்களோட கதைய கொஞ்சம் கேட்டு பாருடா. பசுமையாய் பயிர் செய்து களையெடுத்த நாடுடா, பசுமையாய் பயிர் செய்து களையெடுத்த நாடுடா, பறையடித்து பலரையும் வாழ வைத்த வீடுடா, பறையடித்து பலரையும் வாழ வைத்த வீடுடா. ஈழம் 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 ஈழ நாடுடா மனிதா, ஈழம் 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 ஈழ நாடுடா, எங்களோட கதைய கொஞ்சம் கேட்டு பாருடா. நீ எங்களோட கதைய கொஞ்சம் கேட்டு பாருடா. நன்றி நன்றி. ஆமாம், உங்களோட சேர்ந்து வேறு யார் இல்லாம இந்த கலைக்களத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்? எத்தனை பேர் நீங்கள் இந்த தன்மான கலைக்களத்தில் பங்கு பெற்று வருகின்றீர்கள்? நாங்க எல்லாருமே மாணவர்கள் தோழர், எல்லாருமே என்னுடன் இணைந்திருக்க எல்லா தோழர்களும் மாணவர்கள். என்னுடன் வந்து மோகன் தளபதி அப்படின்னு சொல்லுவோம், நாங்க எங்களோட குழுக்கு தளபதி அவர் தான் மோகன், தன்மானம் மோகன் சொல்லிட்டு அவர் இருக்காரு. எங்களோட குழுல இருக்க எல்லாரோட பேருக்கு முன்னாடியும் தன்மானம் நாங்க வந்து சேர்த்துக் கொள்வோம். தன்மானம் சதீஷ், தன்மானம் காமாட்சி ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழர்கள் இருக்காங்க. ஒரு 40 தோழர்கள் வந்து இணைஞ்சு பணியாற்றுறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா நாங்க கல்லூரி நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல வந்து இந்த வேலைகளை வந்து நாங்க சரியா பங்கிட்டு செய்யறோம். சரி, ஆகவே உங்களுடைய கலை சேவை என்பது இந்த உலகுக்கு தேவை. புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட பல கலைகள் தொடர்ந்து கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக தமிழர் கலைகள் கற்பிக்கப்பட வேண்டும். புதிதாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கூட இந்த கலைகளினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்ல வேண்டும். அதற்கு உங்களை போன்றோர் ஒரு இளைய தலைமுறையினர் இப்பொழுது புறப்பட்டிருப்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் தமிழர் மரபு கலைகள் சிறந்து விளங்க CMR தமிழ் FM சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக
சார்பாக கனடாவில் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில தமிழன் விழிக்கணும், இன்னும் விழிக்கணும். உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா, இதுதான் நான் சொல்ல விரும்புறது. இன்னொரு தடவை சொல்ல விரும்புறேன், உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. இனிமேலும் நம்ம தூங்கக்கூடாது தமிழர்களை, முழிக்கணும், நம்ம கண்டிப்பா விழிக்கணும். விழிச்சு நம்மளோட எல்லா விடயங்களையும் நம்ம வெளியே கொண்டு வரணும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யணும். தமிழன் எல்லா இடத்துலயும் முன்னாடி நிக்கணும். நம்மளும் மனிதர்களுக்கு என்ன உரிமை எல்லா மனிதருக்கும் கிடைக்கிறது, நம்மளும் மனிதனா வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதை நான் உங்களுக்கு நன்றி மகேந்திரவர்மா. இந்த நேரத்தில் கலந்து கொண்டு தன்மானம் கலைக்களம் தொடர்பாகவும் தற்பொழுது நடைபெறுகின்ற மாணவர் போராட்டத்திற்கு உங்களுடைய கலைக்களத்தின் சார்பாக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்பு குறித்தும் தகவல்களை தந்தமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்க இருக்கின்றோம். இதுவரை CMR தமிழ் FM பங்கு பெற்றியமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது கலைச்சங்கமம்.